குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு. 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்தனர் போலீசார். சம்யுக்த கிசான் மோர்ச்சா சார்பில் இன்று மத்திய அரசை கண்டித்து விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து தற்கொலைகளை தடுத்திட வேண்டும், எம்எஸ்பி கேட்டு சாகும் வரை பஞ்சாப் கண்ணூரி பார்டரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிருக்கு போராடி வரும் எஸ்கேஎம் தலைவர் ஜெக்ஜித் சிங் டால்லேவோல் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதிலும் இன்று ரயில் மறியல் போராட்டத்திற்கு விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாக இன்று மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட வந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் ஆதிமூலம், நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும், அதில் குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்ய வேண்டும், 60 வயதை கடந்த விவசாயிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும், விவசாயிகளின் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா தலைவர் ஜெக்ஜித் சிங் டால்லேவோல் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி இதனை செய்து வருவதாக தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட விவசாயிகள் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர்.